நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக அரசு போக்குவரத்து துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு எடுக்குவாங்களா மாட்டாங்களா, அதே போல் நம்ம என்னதான் செய்யணும், இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் மூலிமா நடக்குமா நடக்காதா, என்ன உங்களுக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது புது பேருந்துகள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதில் எந்த காலி பணியிடங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்தவரை சுற்றுவர நானும் விசாரிச்சதுல பார்த்தீங்கன்னா இதுவரை காலி பணி எடுக்கலை. என்னோட ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்காரு, ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 3 மாதம் என்ற பேர் பார்த்தீங்கன்னா ஓடி நின்றுச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 2013 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நிரப்பலை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியில் எடுக்கிறாங்க, இந்த ஆட்சி இருக்காங்க. நியூஸ் பேப்பரை நான் அடுத்த இதில் நான் உங்களுக்கு அந்த இமேஜெலாம் நான் ஷோ பண்ணி காட்டுறேன். டிஎன்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எந்த வேகன்சி இருக்குல்ல, ஆனால் எஸ்டிசி ஓகேங்களா, அந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வேகன்சிலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. எடுத்தால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000, 10,000, 8500 ஓகேங்களா. ஆட்சி மாறுதே தவிர ஆனால் இந்த வேகன்சி எடுக்கல. ஏற்கனவே வேலை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, வேலை செஞ்சுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, ரிட்டையர் ஆனால் கூட அவங்களுக்கு போய் அந்த பணம் சேரலை. எத்தனையோ போராட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வேகன்சி கூட எடுக்கலை. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள், அல்லது வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம என்ன தகவல் பார்க்கலாம். டிஎன்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஆனால் இதை நம்பி இருக்காதுங்க. நான் சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரைவரும் கண்ட்ரைட்டும் 2 வேகன்சிக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மூவ் பண்ண முடியும். அப்ளை பண்ணி வச்சுருந்து நம்ம நெக்ஸ்ட்டு வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி தான் டிஎன்இபி ஆகட்டும், கேங்மேன் ஆகட்டும் எடுக்க கிடையாது. டிஎன்இபி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மாற்றினாங்க. அதே போல் டிஎன்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எக்ஸாம் எடுக்கலாம், ஆனால் இப்போது எக்ஸாம் வச்சு எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ, அவங்களுக்கு ட்ரைனிங், இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த அப்டேட் இந்த அப்டேட்டுன்ட்டு நம்ம சொல்கிறத விட இப்போ பார்த்தீங்கன்னா நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்லாம் அப்டேட் பண்ணுது. சன் நியூஸில் அப்டேட் பண்ணாங்க. ஆனால் எஸ்டிசி ஆகட்டும், டிஎன்எஸ்சி எத்தனை கோட்டங்களாகட்டும், இருக்கிற பஸ் ஆகட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்களா. ஆனால் இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் காத்திருக்காங்க, எக்ஸ்பீரியாக இருப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க, அப்பப்போ ரினியூ பண்ணி ஃபஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் வாங்கி எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டியும் முடிஞ்சு போகுது, வயசானவங்க இருக்காங்க. ஆனால் இந்த உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா எத்தனையோ போராட்டங்கள் பண்ணி கண்டிப்பாக கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வேகன்சி எடுக்க தான் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் எப்படின்னு தெரியல, கண்டிப்பாக கூடிய விரைவில் எடுப்பாங்க. நன்றி.